ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னைக்காச்சும் பாபா கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்கன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் சொன்னதில்லை அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அற்புதத்தோட இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இன்றைக்கி வீடியோவில் மொத்தம் 2 விஷயம் பார்க்க போகிறீங்க. 2த்தில் ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு நடந்தது, ஷீரடியில் நடந்தது. அதை நான் சொல்ல தவறிட்டேன். ஸோ இன்றைக்கி அதை சொல்ல போகிறேன். அது கூடவே ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது. 2 பேர்த்தோடைய மிராக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா பாபா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார். ஓகே, ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஹஸ்பண்ட் வந்து ஷீரடியில் சத்சரிதம் படிக்கிறாரு. ஆனால் அந்த பாராயணம் வந்து நடத்துனது நான் ஒரு குரூப் பாராயணம் மாதிரி வச்சு நாங்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் 50 சாப்டர் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நான் வந்து எல்லாருக்குமே சாப்டர்ஸ் வந்து பிரித்து கொடுத்தேன். யார் யார் எந்தெந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்னு பிரித்து கொடுத்துருந்தேன். அப்படி பிரித்து கொடுத்த போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 2 சாப்டர் வருது, சாப்டர் 45 அண்ட் 46. எல்லாருமே பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போது நான் பாபாகிட்ட என்ன வேண்டியிருந்தேன்னா, பாபா எல்லாருமே இப்போ நாங்கள் பாராயணம் பண்ணுறோம், ஸோ இந்த பாராயணத்தை நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் தனித்தனியாக ப்ளெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே அவர் வந்து தனித்தனியாக விதவிதமாக ப்ளெஸ் பண்ணியிருந்தார். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வேறு மாதிரி ப்ளெஸ் பண்ணார். என்னென்னா, கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கிற லைப்ரரியிலேருந்து ஒரு சத்சரிதம், தமிழ் சத்சரிதம் வந்து எடுக்கிறாரு. அதாவது பாராயண ஹாலில் இருந்த ரேக்கில் இருந்து தான் சத்சரிதம் எடுக்கிறாரு. அப்படி சத்சரிதம் எடுத்தபோது நான் சொன்ன அந்த சாப்டர் 45 தான் அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதுமே அந்த சாப்டருக்குள்ளே ஒரு பழைய பாபா ஃபோட்டோ இருந்துச்சு. அதாவது நான் எந்த சாப்டர் படிக்க சொல்லி சொன்னேனோ கரெக்டாக அந்த சாப்டர்லேயே ஒரு பாபா ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த பாபா ஃபோட்டோ தான் இது. என்கிட்ட ஒரு பழங்காலத்து பாபா ஃபோட்டோ எனக்கு முதல் தடவை ஷிரடி போகும்போது கிடச்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். இது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஃபோட்டோ. பின்னாடி திருப்பி பார்த்தா ரொம்ப பழங்காலத்து லேண்ட்லைன் நம்பர், ஒரு பிரிண்டருடைய ஷாப்போடைய அட்ரஸும் கீழே வந்து லேண்ட்லைன் நம்பர் போட்டிருக்கிறாங்க. இப்போ லேண்ட்லைன் காலத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஃபோட்டோ இருந்துச்சு. நான் சொன்ன அந்த சாப்டரை வந்து அவர் படித்து முடிச்சுட்டு சத்சரிதத்தை ரேக்கில் வச்சுட்டாரு. ஆனால் வரும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தோணிக்கிட்டே இருந்தது, பாபா இது மூலமாக தான் சத்சரிதம் படிக்கும்போது நம்மளை ப்ளெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை ஃபோட்டோ பார்த்தோன்னே அவருக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ வரைக்கும் அவர் அதை வந்து இப்போ அவருடைய சத்சரத்தில் வச்சுக்கிட்டு இப்போ அவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எப்படி ப்ளெஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். சத்சரிதம் படிக்கும்போது சத்சரிதம் மூலயமாவே, அதுவும் கரெக்டாக அந்த சாப்டருக்குள்ளேயே அந்த ஃபோட்டோ இருக்கும்போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. அது எப்படி கரெக்டாக இந்த சாப்டருக்குள்ளேயே இருந்திருக்கு அப்படின்னும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது சொன்னார், இந்த உனக்கு பிடிச்ச கலரில் பாபா இருக்கார், உனக்கு பிடிச்ச பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் இந்த அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை நான் எப்படி சொல்ல மறந்தேனே தெரியலை. இப்போ வந்து ஒரு அடுத்த சகோதரிக்கு நடந்த ஒரு அற்புதம் சொல்ல போகிறேன். அவரும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம இதை சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வரோம். பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது, இல்லை வாழ்க்கையில் ஒரு முறை விடுங்க, டெய்லியும் ஒரு முறையாவது பாபாவை பார்த்து கண்டிப்பாக ஐ லவ் யூ பாபா அப்படின்னு சொல்லியிருப்போம். சொல்லாமல் இருந்திருக்கீங்களா யாராவதுன்னு தெரியலை. நான்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன். நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது, இல்லை நல்லது நடக்கலைனாலும் சந்தோஷமாக நம்ம இருக்கும்போது, சொன்னதும் ஒன்று செஞ்சு கொடுத்த போது, ஒரு சின்ன சாக்லேட்டாவை கொண்டு வந்து அவர் நம்ம கையில் திணிச்சிட்டு போனால் கூட லவ் யூ பாபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிறோம். சரி, அதுக்கு பதிலாக அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்துவார்? என்றைக்காவது அவரும் இதே மாதிரி திருப்பி சொல்லியிருக்காரா நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்டால் இல்லை. அது எப்படிங்க அவர் சொல்லுவார்? பக்தர்கள் நம்ம ஒரு உருவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு விக்கிரகத்தை பார்த்து, இல்லை மனசுக்குள்ளே அவரை நிறுத்தி வேணால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம். பாபா அதை திருப்பி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. ஆனால் இந்த பக்தருக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அவங்க வாய்ஸில் கேட்டுட்டு வாங்க. நான் பாபாவுக்கு நாம ஜபம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 52 நாள் கணக்கு போட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி 1 lakh வர மாதிரி ஒரே ஒரு நேம் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்கேன்.
இது சொல்லிட்டே இருக்கும்போது, அப்பப்போ அவுட் ஆஃப் மைண்ட் போயிடும்ல. ஒரு மாரி கடகடன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு நேரம் உணர்ந்து சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் உணர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது தோணும், அ ஒரு ஒரு நாமமும் வந்து ஹார்ட் ஃபெல்ட்டா சொல்றாங்களே பாபா! எனக்கு அந்த மாரி வரல. எப்பயாவது தான் மனசு கனெக்ட் ஆகுது. அப்படி நான் உணர்ந்து சொல்லணும்னா, நான் வந்து பாபா ஐ லவ் யூன்னு தான் நான் சொல்லணும். அ அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, அதையவே அப்படியே பாபா ஐ லவ் யூ, சாய் பாபா ஐ லவ் யூன்னு இப்படியே ஒரு 10 வாட்டி மேலேயே சொல்லிட்டே இருந்திருப்பேன். அப்புறம் கான்ஷியஸா ஐயோ! நம்ம என்ன இத சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, திருப்பி நான் சொல்ற அந்த நாமத்த சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்லி ஒரு ஒரு 108 மாலைன்ற மாரி அந்த மாரி டெய்லி சொல்லுவேன். அ இது சொல்லிட்டு இருக்குனேன், அடுத்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி வந்துச்சு பாருங்க முந்தா நேத்து. அப்ப இங்க வேலூர்ல வந்து ஒரு பாபா கோயில்ல வர சொன்னாங்க. அட்டெண்ட் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. சரின்ட்டு போய் அட்டெண்ட் பண்ணுவோன்னு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிருக்கேன். பாபா அன்னைக்கு பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. சுத்தி வந்துட்டுருக்கேன். அவர் ட்ரெஸ்ஸ போயிட்டு இப்படி இப்படி குமிஞ்சிட்டு இப்படி நிமிர்றேன். ட்ரெஸ்ஸு ஃபுல்லா ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுச்சு. இப்படி கூட பாபா ட்ரெஸ்ல இருக்குமா? நான் என்ன ஆத்மார்த்தமா அவருக்கு அன்பால நான் அந்த வார்த்தைய சொன்னனோ, அவரு எனக்கு அந்த ட்ரெஸ்ல எனக்கு அத திருப்பி குடுக்குறாருன்னும்போது, இப்படி கூட ஒரு தெய்வம் பண்ணுமான்னு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னுட்டேன் அங்கேயே. அப்புறம் கோயில்லேருந்து வந்து ஃபோட்டோ ஒரு அந்த கோயில் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டு, எனக்கு அந்த ஃபோட்டோ இருந்தா கொஞ்சம் அனுப்புங்கன்னு கேட்டு, அவரு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்தேன். ஜூம் பண்ணி பாருங்க உங்களுக்கு அனுப்புறேன். இத கேட்டு நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. எவ்வளோ அழகா அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு குட்டி குட்டியா பிரிண்ட் பண்ணியிருக்கு. தன்னுடைய பக்தர் தன் மேலே எந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ, அதே மாதிரியான ஒரு அன்பை அவர் திரும்பவும் தன் பக்தர்கள்கிட்ட வந்து வெளிப்படுத்துவார். அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் கிடைக்காதுங்க. ஐ லவ் யூ அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு தான். அது வந்து ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. நான் உன் மேலே அதீத அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தையை பாபாவை ஒரு கடவுளை பார்த்து மகானை பார்த்து உபயோகித்த ஒரு பக்தருக்கு திரும்பவும் அதே வார்த்தைகளால் அதே போல் நானும் ஐ லவ் யூ அப்படின்னு அவர் சொல்லும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இதில் பாருங்கள், அந்த பக்தர் வந்து என்ன நம்ம ஒரு பாபாவை பார்த்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிறோம், இது தப்பு இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க உடனே அதை சொல்கிறதே நிறுத்திட்டாங்க. நம்ம நாமாவை மட்டும்தான் சொல்லணும், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு அவங்களையவே திருத்திக்கிறாங்க. ஆனால் ஏன் திருத்திக்கிற? நீ அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது, நானும் சொல்கிறேன் அப்படின்னு அது திரும்பவும் அவர் வெளிப்படுத்தும் போது எவ்வளோங்க மனிதர்கள்கிட்ட கூட இப்படி ஒரு அன்பு இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம எவ்வளவு தான் அன்பை வெளிப்படுத்தினாலும் நமக்கு பதிலுக்கு கிடைக்கிறது என்னமோ வன்மமும் துரோகமும் வஞ்சமும் தான். ஆனால் இப்படி ஒரு இறைவனை எங்காவது நம்ம பார்க்க முடியுமா? அவர் சச்சரத்தில் சொல்லியிருப்பார், எவ்வண்ணம் நீங்கள் என்னை வழிபடுகிறீர்களோ அவ்வண்ணமே நான் உங்களுக்கு காட்சியளிப்பேன். இப்போ இந்த சகோதரிக்கு நடந்தது சாக்ஷாத் உண்மையான வார்த்தைகள். நம்ம படித்த அதே வார்த்தைகள் உண்மையாயிருக்கு. எவ்வண்ணம் இவங்க அந்த நாமத்தை சொல்லி தன்னுடைய அன்பை எந்த வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாங்களோ அதே வார்த்தைகளால் அவர் இந்த பக்தருக்கு காட்சி அளிச்சிருக்காரு. இப்போ அவர் காட்சி தாங்க கொடுத்துருக்காரு. இப்போ போகாத பக்தரை திடீர்னு கோயிலேருந்து ஃபோன் பண்ணி ஏன் வான்னு வர வைக்கணும்? கோயிலுக்கு இன்றைக்கி வர்றீங்களான்னு கோயிலேருந்தே ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டதுனால தான் இவங்க போகிறாங்க. ஏன்னா கூப்பிட்டது பாபா. ஏன்னா உனக்கு என் அன்பை நான் திரும்பவும் தரணும். எவ்வண்ணம் நீ என்னை வழிபட்டாயோ, எவ்வண்ணம் நீ உன்னுடைய அன்பை என் மேல் வெளிப்படுத்தினாயோ அவ்வண்ணமே நான் உனக்கு காட்சியும் அளிப்பேன், என் அன்பையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது 100 இல்லைங்க 200% உண்மையாயிருச்சு. இதில் பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அவரை வழிபடலாம் அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எளிமையான இறைவன் அவர். பிடிச்ச மாதிரி வழிபடுங்க, பிடிச்ச மாதிரி செய்வீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி தோணுதோ அந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த அன்புக்கு அவர் அடிமை, அந்த அன்பை அவர் விரும்புவார், அந்த அன்பை உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக திரும்ப தருவார் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப நிரூபணம் ஆயிடுச்சு. எனக்கே அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி நாமளும் இதை சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் கேட்டேன், என்னைக்காவது பாபாவை பார்த்து நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக சொன்னவங்க இருப்பீங்க. அப்படி யாராவது சொன்னவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சொல்லலை அப்படின்னா இன்னையிலேருந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பாபாவுக்கு பூஜை பண்ணுறதில்ல, சேவிக்கிறதில்ல, சத்சரிதம் படிக்கிறதில்ல, அபிஷேகம் பண்ணுறதில்ல, எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை சிஸ்டர், பாபா என்னை விட்டு போயிடுவாரா அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்குறீங்க. எதுக்கும்
நேரம் இல்லாதவங்க உங்கள் மனசில் அவரை நிறுத்தி இந்த மாதிரி நாமத்தை சொல்லுங்கள் போதுமே. இந்த சகோதரி எதுவுமே சொல்லலை, நாமத்தை மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கே அவர் இவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது பூஜைகளோ அபிஷேகமோ கிடையாது. அவரை ஆத்மார்த்தமாக மனசில் நிறுத்தி அவர் நாமத்தையும் அவர் பெயரை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும், அதுக்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஸோ இந்த நிமிஷம் எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பூஜை பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி நாமாவையோ இல்லை ஓம் சாய்ராம்னு சொல்லி ஏதாவது ஒரு நாமாவை சொல்லலாமே. அதை மனசில் நிறுத்தி நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. அதுவே ஒரு வகையான பூஜை தானே. ஆத்ம பூஜை அப்படிங்கிறத செஞ்சு பழகுங்க. அது போதும் பாபாவுக்கு. அதுக்குன்ட்டு அவங்க என்ன நாமா சொன்னாங்க அந்த நாமாவை சொல்லுங்கள், அந்த நாமா சொன்னதுனால தான் பாபா காட்சி கொடுத்தாரு, அது என்ன நாமா அப்படின்னுலாம் கேட்காதீங்க. அவங்க சொன்ன நாமா சொன்னாதான் பாபா வந்து இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறான எண்ணம். எந்த மாதிரியான நாமாவை நீங்கள் சொன்னாலும் அது சக்தி வாய்ந்தது தான். ஆத்மார்த்தமாக சொல்லணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எது தோணுதோ அந்த நாமாவை சொல்லுங்கள். இதுதான் சொல்லணும்னு இல்லை. ஓம் சாய்ராம் அப்படிங்கிற அந்த நாமாவே இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த நாமா தான். நீங்கள் அதை சொன்னாலே போதும், அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் பக்தி, அதுதான் பூஜை, அதுதான் வழிபாடு. பக்தி அப்படின்னா இறைவனை மனசில் நிறுத்தி அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் பக்தி. இவ்வளவுதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனசில் நினைக்கிறத பாபா உன்னிச்சு கவனிக்கிறாரு, உங்கள் மனசை படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையை உத்து கவனித்து திரும்பவும் அவர் சொல்கிறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நம்ம மனசை வச்சுக்கணும், எவ்வளவு தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம கற்றுக்கணும். இன்றைக்கி வீடியோவில் ஐ லவ் யூ பாபா அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் இன்றைக்கி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை நான் இன்ன வரைக்கும் இதை சொன்னதே இல்லைன்னா இன்னையிலேருந்து சொல்ல தொடங்கி பாருங்கள். ஏதாவது ஒரு நாமத்தையும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அதிசயங்கள் நடந்தால் அதையும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்த இந்த மிராக்களுக்கு ஏற்ற சிச்சுவேஷன் சாங் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு, லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடின ஒரு பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே வரிகள் தான் திரும்ப திரும்ப வரும். என்ன வரிகள்னா, எவ்ரிபடி லவ்ஸ் சாயி, சாயி லவ்ஸ் எவ்ரிபடி. நீங்கள் பாபாவை விரும்பினால் அவரும் உங்களை விரும்புவார். இது ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வரும். இந்த பாடலுடைய லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிட்டு போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லிங்க்கை பாருங்கள். உங்களுக்கு மொழி புரியணுங்கிற அவசியமே இல்லை. புரியலைனாலும் இந்த பாட்டை கேட்டாலே மனம் நெகிழ்ந்து போகும். அவ்வளவு பழமையான முதல்ல வந்த பாபா பாட்டு இது. எவ்வளவு பழசு அப்படின்னா 1999 வந்த பாட்டு இது. அப்போ கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து உங்களுக்கும் இந்த பாட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் தேங்க் மீ லேட்டர். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஐ லவ் யூ பாபா அப்படின்னு. எத்தனை கமெண்ட் வருதுன்னு நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, பாபாவும் உங்கள் கமெண்ட் ஒவ்வொன்றையும் இன்றைக்கி கண்டிப்பாக கவனிப்பார். ஸோ அவருக்காகவாது கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் சொல்ல வேண்டாமா? ஐ லவ் யூ பாபா. ஐ ரியலி லவ் யூ ஸோ மச். வி ஆல் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லவ்விங் அஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.